அழைக்கிறாரே, எல்லோரும் பாருங்களே. இயேசு அழைக்கிறாரே, எல்லோரும் பாருங்களே. புது வாழ்வு வாழ்ந்திடலாம், புது பலன் அடைந்திடலாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனை நாளுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம். இன்றைக்கு பார்க்க போகிற பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது தான், நான் அடிக்கடியே பிரசங்கத்தில் சொல்லி கொண்டு வருகிறேன், கிறிஸ்துவ வாழ்க்கைக்கே அஸ்திபாரமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான். பவுண்டேஷன் ஆழமாக இருந்தால் தான் அந்த கட்டடம் உறுதியாக நிற்கும். அதனால தான் ஆண்டவராய் இயேசு மலப்பிரசங்கத்தில் அவர் 7ஆம் அதிகாரம் சொல்கிறார், ஒருவனின் வார்த்தை கேட்டு அதன்படி தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டினால், அந்த வெள்ளம் வந்தாலும் புயல் அடித்தாலும் அதன் மேலே காற்று மோதினாலும் அது அசையாமல் உறுதியாய் நிற்கும். ஒருவன் நான் சொல்கிற வார்த்தை கேட்டு அதன்படி செய்யாமற் போனால் அவன் கட்டின வீடு நிலைத்திருக்காது. ஏனென்றால் அது காற்றடிக்கும்போது, வெள்ளம் வரும்போது, புயல் அடிக்கும்போது அது விழுந்து முழுவதும் அழிந்து போகும் என்று சொல்கிறார். அதுபோல கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதே அஸ்திபாரம். கர்த்தரை பின்பற்றுவதற்கு, தேவனை தொழுது கொள்வதற்கு, ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவைப்படுவதற்கு ஆரம்பமே, அஸ்திபாரமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதன் மீது தான் கர்த்தருடைய வார்த்தைகளை வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையோ நமது குடும்பத்தையோ சபைகளையோ கட்டி வர வேண்டும். 128ஆம் சங்கீதத்தை 1 முதல் 6 வசனங்கள் இருக்கிறது. சில சங்கீதங்கள் சின்னதாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் 6 வசனங்கள் தான் இருக்குதானா, ரொம்ப ஆழமான சத்தியங்களை அதில் அடக்கி வைத்திருக்கிறார்கள் பரிசுத்தவான்கள். வாசிக்கலாம். 128ஆம் சங்கீதம் 1 முதல் கடைசி வரையில் 6 வரையில். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்பதே. ஆமேன். தேங்க்யூ பிரதர். துதிக்கிற ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறதப்பா. இந்த வார்த்தையை ஆவியானவரே உன் பிள்ளைகள் கேட்கும்படியாக அவர்கள் செவிகளை திறந்து இருதயத்தை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே அவர்களுக்கு ஆசீர்வாதமும் சுகமும் உண்டாகட்டும், விசுவாசம் பெருகட்டும். பேசுகிற அடிமை மறைத்து கூட வெளிப்பட்டு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் அதிக முக்கியமானது. முதல் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து. அங்கே ஒரு கமா போட்டிருக்குது பாரு. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற. இரண்டாவது, அவர் வழிகளில், அவர் காட்டுகிற வழிகளிலே, அவர் சொல்கிற வழிகளிலே, அவர் ஆலோசனைப்படி நடந்து அவர் காட்டுகிற அவர் வழிகளிலே நடக்கிறவன் எவனோன்றார். எந்த ஜாதிக்காரனோ, எந்த மொழிக்காரனோ, எந்த பாஷை பேசுகிறவனோ, எந்த நாட்டுக்காரனோ என்ற அர்த்தம் எவனோ என்றால். யூதர்களுக்கு மாற்றம் சொல்லலை, கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் சொல்லிக் கொடுக்கல. எவன் அவன் ரட்சிக்கப்படாதவனாக இருக்க, அந்நிய ஜாதியான இருக்கலாம். எவனோ
உயரமானவனோ, படித்தவனோ, படிக்காதவனோ, குள்ளமானவனோ, கருப்பானவனோ, கலரானவனோ எவனோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். அதான் கொர்நேலியு வீட்டில் பேதுரு வந்து பிரசங்கிக்கிறார். பேதுருவெல்லாம் யூத சமயத்திலே அதிக வைராக்கியம் உள்ளவர்கள், எபிரேய பக்தி. இந்த மத்தேயு எழுதின புஸ்தகமே, மத்தேயு கூட யூதன்தான். அவள் எல்லாரும் அந்த மத்தேயு புஸ்தகமே யூதர்களுக்காக தான் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு கூட அவர் ஏன்னா சீடர்கள் எல்லாரும் அந்த வம்சத்திலேருந்து செலக்ட் ஆனவங்க தான். இன்னும் அவங்க ஆவியில் பக்குவப்படலை. அவர் கூட யூதர்களுக்கு மாத்திரம், எங்களுக்கு மாத்திரம் தான் தேவன் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் கொர்நேலியு புறஜாதி ரோமன், அவன் ஆள் அனுப்பி பேதுருவை அழைத்து வரும்படி தேவதூதன் மூலமாய் சொல்லப்பட்ட பிறகு அந்த ஆட்கள் வருவதற்கு முன்பதாகவே இவனுக்கு ஒரு சொப்பனத்தை காட்டுகிறார் கர்த்தர். ஒரு பெரிய துப்பட்டி வானத்திலிருந்து இறங்கி வருகிறது, ஒரு ஜமக்காலம் மாதிரி. அதில் எல்லா தீட்டானது, நல்ல மிருகங்கள், அசுத்தமான மிருகங்கள் எல்லாம் அதில் இருக்கிறது. அப்போ ரொம்ப பசியாக இருக்கிறார் இவர். அப்போ கர்த்தர் சொல்கிறார், எழுந்து அடித்து புசி என்றார். அப்பொழுது ஆண்டவரே, நான் தீட்டானது இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லையே, எப்படி என்று சொல்கிறார். மறுபடியும் ரெண்டாவது முறை அப்படியே சொல்கிறார், கர்த்தர் பரிசுத்தமாக்கினதை நீ தீட்டு என்று எண்ணாதே. மறுபடியும் சந்தேகத்தோடு பேசுகிறான். மூன்றாவது முறையும் அப்படியே அந்த தரிசனம் வருகிறது. கர்த்தர் அப்படியே சொல்கிறார், கர்த்தர் பரிசுத்தமாக்கினதை நீ தீட்டென்று சொல்லாதே என்று சொல்லி. அப்பொழுது அந்த கூடு மறுபடியும் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது முடிஞ்ச உடனே கதவு தட்டுறாங்க வந்து வெளியே. சீமோனுடைய வீடு. தோல் 17 செருப்பு வேலை செய்கிறவங்க, தோல் என்ன ஜாதின்னு தெரியவங்கெல்லாம், அந்த சம்படுவங்க, அவங்க இவங்கெல்லாம், ஆனாலும் யூதர்கள். அப்போ கதவை தட்டும்போது திறந்து பார்த்தா ஒரு கூட்டம் நிற்குது. கொர்நேலியனுடைய சிப்பாய்கள், இராணுவ வீரர்கள் 2 பேர் ஒருத்தனை தெரில. இன்னும் சிலர் முக்கியமான ஆட்கள் எல்லாம் விசுவாசம் உள்ளவர்கள் எல்லாரும் அனுப்பிச்சி வச்சிருக்கிறான். அப்போ நடந்த காரியத்தை சொல்கிறார்கள் இவர்கள். அப்பொழுது அன்றைக்கு அவர்கள் அங்கே தங்கி சாப்பிட்டு விட்டு இரவு தங்கிவிட்டு காலையிலே எழுந்து புறப்படுகிறார்கள். கொர்நேலியு இருக்கிற இடத்துக்கு, செசரியா பட்டணத்துக்கு வராங்க. வந்தவுடன் கொர்நேலியுவும் அவன் குடும்பமும் அவனை சார்ந்தவர்களும் அவனுக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கூடி 3 நாட்களாக உபவாசம் எடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை விரும்பி அந்த குடும்பம் முழுவதுமாய் அவனை சார்ந்தவர்கள், நண்பர்கள், சிநேகிதர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, இராணுவ வீரர்கள் முதற்கொண்டு, தெரிந்தவர்கள் முதற்கொண்டு எல்லாரும் உபவாசம் எடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். பேதுரு போனவுடனே ஓடி போய் கொர்நேலியு எழுந்து காலில் விழுறான். வேண்டாம்ப்பா, என்னை வணங்க வேண்டாம், தேவனை தவிர வேறு யாரும் வணங்கக்கூடாது, நானும் உன்னை போல ஒரு மனுஷன் நான் எழுந்துருன்னு பேதுரு தூக்கி விட்டு, அப்போ அவன் நடந்த தேவதூதன் கண்டதையும் தேவதூதன் பதில் கொண்டு வந்ததையும் கொர்நேலியு சொல்கிறான் பேதுருவுக்கு. அப்பொழுது பேதுரு பேச தொடங்குகிறார். பேச தொடங்கின உடனே 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 33, 34. அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். பேதுரு இந்த வார்த்தை பேசுவான் என்று யாரும் எதிர்பார்க்கல. ஆவியானவர் தாமே அவர் அந்த இடத்துல அந்த வார்த்தை பேசும்படி ஏவுதல் கொடுக்கிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருவருக்கு ஒரு விதமாக செஞ்சுட்டு இன்னொருவருக்கு இன்னொரு விதமாக செய்கிறவர் அல்ல.
ஒருவர் ஜெபத்தை கேட்டு இன்னொருவர் ஜெபத்தை கேட்கிறவர் அல்ல. எல்லாருடைய ஜெபத்தையும் எல்லாருடைய கண்ணீரையும் காண்கிற தேவன். இப்போ சொல்கிறாரு, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஜனத்திலாயிலும், இங்கே 128 சங்கீதத்தில் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அந்த வார்த்தைக்காக நான் பேசுகிறேன், எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அதே மாதிரி இங்கே பேதுரு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் எவனோ, உகந்தவன் எவனோ, நடக்கிறவன் அவனே அவருக்கு உகந்தவன், அவருக்கு தேவையானவன், அவருக்கு விருப்பமானவன் அப்படி என்று பேதுரு பிரசங்கிக்க தொடங்குகிறார். எந்த ஜனத்தினாயினும் எந்த ஜாதிக்காரனாலும் சரி, கர்த்தருக்கு பயந்து, வாசிக்கலாம் அந்த வசனத்தை, எந்த ஜனத்திலாயிலும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். முதல் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை சொல்றார். எந்த ஜாதி எந்த ஜனமானாலும் சரி, முதல் கர்த்தருக்கு பயப்படணும், பயந்து நீதியை செய்யணும். அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், உள்ளத்தில் அவர் வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொள்ளணும், ஞானஸ்தானம் எடுக்கணும். தான் நீதி நிறைவேற்றுறது. நீதி செய்கிறவன் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். கர்த்தரை ஏற்றுக்கொள்வது தான் நீதி. எவனோ அவனே அவருக்கு உகந்தவன், அவருக்கு பிரியமானவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதே போல் 128 சங்கீதத்தில் ஆவியானவர் குறிப்பிடுகிறார், கர்த்தருக்கு பயந்து, முதல் வசனம், அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இதுதான் மெயின் டாபிக், இதுதான் ஆரம்பமே. இதை வைத்து தான் கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனையும் ஆஸ்வதிக்க ஆரம்பிப்பார். கர்த்தருக்கு யாரெல்லாம் பயப்படுகிறானோ அவன்தான் அவனுக்கு பிரியம். அப்பொழுது அடுத்த வசனம் சொல்கிறாரு, உன் கைகளின் நீ கையிடுகிற, உன் கைகளின் பிரயாசப்பட்டு நீ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற சம்பாதிக்கிறத, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். 2 காரியத்தை சொல்றார். உன் கைகளின் பிரயாசத்தை, நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை நீ தான் சாப்பிடுவ. உனக்கு பாக்கியம்னா அநேகர் உன்னிடத்தில் வருவார்கள், அநேகர் உன்னை பாராட்டுவார்கள். அதுதான் பாக்கியம். அவன் நல்ல ஆசுவமாக இருக்கிறான் பண்ணுறது தான் பாக்கியம். உனக்கு பாக்கியமும் நன்மையும் வரும். இதுதான் நீதிமொழி 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு வாலிபனுக்கு புத்திமதி சொல்லு வர்றார். அப்போ என்ன சொல்கிறாரு? 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உன் வழி முதல் பாரு, உன் வழியை, உன்னுடைய எண்ணத்தை, நீ நடக்கிற வழியை, உன்னுடைய தீர்மானத்தை, நீ செய்ய போகிற காரியத்தை, உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து. அவளுக்கு எங்கே நீ தப்பான இடத்துக்கு போறன்றியே அவளுக்கு தூரப்படுத்து. அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. அவள் வீட்டு வாசலுக்கு போகாதப்பா, போகக்கூடாத இடத்துக்கு போகாத, பார்க்கக்கூடாது பார்க்காத, பேசக்கூடாது பேசாத, செய்யக்கூடாது செய்யாதுன்றது அர்த்தம். அவள் வீட்டின் வாசலை கிட்டி சேர போய் அதன் அருகிலே போகாதென்றார். கிட்டினா அருகிலே போகாதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும், உன் மேன்மையை நீ இவ்வளோ மேன்மையாக இருக்கிறியப்பா, நீ படித்து நல்லா சம்பாதிக்கிற, நல்ல உத்தியோகம் செய்கிற, நல்ல வசதியாக இருக்கிற, உன்னை 4 பேர் பாராட்டி புகழுவாங்க. அந்த மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். அப்பா, நீ அங்கே போயிட்டேனா உன் மேன்மை போயிடும், உன் ஆயுசும் குறைஞ்சிடும். கொடூரருக்கு அப்படின்னா வியாதி, பொல்லாத டிசீஸுக்கு, பொல்லாத சத்துருவுக்கு கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். நீ சம்பாதிக்கிற சம்பாதனை எங்கே தெரியுமா போகும்?
அந்நியர்கிட்ட போய் சேர்ந்துடும், அடுத்தவங்க கிட்ட போய் சேரும். உன் சம்பாத்தியம், உன் செல்வம், எவ்வளோ கஷ்டப்படுற, என்னவோ ட்ரை பண்ணுற, எப்படின்னா நம்ம முன்னுக்கு வந்து பாடுபடுற, ஆனாலும் எல்லாம் அந்நியர் கையில் போய் சேர்ந்துடுறான். வட்டியோ ஹாஸ்பிட்டலோ ஏதோ ஒன்று. நீதிமொழி 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து மறுபடியும் தொடரலாம். முடிவிலே உன் மாம்சமும், கன்க்ளூஷனுக்கு வரார் சாலமோன் ஞானி, ஒரு முடிவுக்கு வரார். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது. அப்போ மாம்சமும் சரீரம் என்ன எப்படி ஆகிட்டுக்கிற அப்படின்றாங்க பாரு. உன் சரீரமும் மாம்சமும் உருவழியும் போது நீ துக்கித்து, அப்போ அழுவ உட்காந்து நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே. போதகத்தை, ஆலயத்தில் பிரசங்கம் பண்ண அந்த போதகத்தை எல்லாம் நான் வெறுத்தேனே. கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. என்ன போனவங்களாம் ஒன்றும் சொல்ல, எல்லா ஊழியக்காரரும் கடிந்து பேசுகிறாங்க. சில நேரத்தில் கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணி, வேற வேலையில் இந்த பாஸ்துக்குன்றாங்க பாரு. அது மாதிரி கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும். இப்போ வெளிப்படையாக சொல்ல போறார், என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும். எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. மூப்பருங்க, இன்னும் அம்மாவங்க அப்பாவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லிப்பாங்க உபதேசம். எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. ஆமென். சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானே. எல்லா தீமையும் என்னை வந்து பிடிச்சிடுச்சு என்று முறையிடுவாய். ஏன் சொல்லாருன்னா, கர்த்தருக்கு பயப்படாமல் போகிற, கர்த்தருக்கு பயப்படாதபடி துணிகரமாக செய்கிற தவறுகளினாலே எல்லாவற்றையும் இழந்து உன் சரீரமும் அழிந்து. அப்போ தான் சொல்ல, நீயே கன்ஃபஸ் பண்ணுற, என் போதகரின் சொல்லி நான் கேட்கல, எனக்கு உபதேசம் பண்ணினதை அலட்சியம் பண்ணினேன். இப்போ சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்குள்ளும். ஒரே காரணம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போனதுனால. அதனால தான் அங்கே 128 சங்கீதத்தில் சொல்கிறாரு, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். பாக்கியம் இருக்கணும் அப்படின்னா சுகமாக இருப்பேன்னு அர்த்தம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும், உன் களஞ்சியம்னா நீ தானியமெல்லாம் வயலில் எல்லாத்தையும் நீ அறுவடை செய்து வந்து கொண்டாந்து அடிக்கிற இடம், போர் அடிக்கிற இடம் களஞ்சியங்களையும், நீ கையிடும் எல்லா வேலையும், நீ கையிடும் எந்த வேலையானாலும் சரி, நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கர்த்தருடைய வாக்கு தத்தம். அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர், சொன்னபடி செய்கிறவர். நீ கையிடும் எல்லா வேலைகளையும் ஆஸ்வதிப்பேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். மூல காரணம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். எப்பொழுது அவர் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் வார்த்தை கேட்கும் பொழுது, அவர் வார்த்தையை கேட்டு உன் இருதயத்திலே தங்க வைத்துக் கொள்ளும் பொழுது, என் வார்த்தை ஏற்றுக்கொள், என் மகனே என் வார்த்தை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஆயுசின் வருஷம் அதிகமாகணும்னா அவர் வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொள்ளணும். நீதிமொழி 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் ஒருத்தனுக்கோ என்ன ஞானம்பா, அந்த பிள்ளை என்ன ஞானமாக பேசுதுப்பா, அவனுக்கு எங்கேருந்தான் ஞானம். ஆண்டவர் இயேசு எருசலேம் பட்டணத்தில் போய்
தேவாலயத்திலே அன்னை மரியாளும் அவருடைய தகப்பன் யோசேப்பும் இவரும் போகிறார்கள். அங்கே போய் தொழுது கொட்டு இவர்கள் பிள்ளை யாரோட நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஸோடு வருவான்னு வந்துடுறாங்க. ஆனால் அவர் தேவாலயத்தில் உட்காந்து அங்கே இருக்கிற ஆசாரியர்களிடத்திலே பேசி கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிற பேச்சுக்கு, அவர்கள் கேட்குற கேள்விக்கு ஆசாரியர்கள் பதில் சொல்ல முடியவில்லை. ஏன்? லூக்கா 2ஆம் அதிகாரம் 51-52. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார். எப்பொழுது நடக்கிறது? தேவாலயத்தை தவறி விட்டாங்க. இப்போ மறுபடியும் தாய் தகப்பன் தேடி கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு போகிறாங்க. அவர்களோடு அவர் போய் நாசரேத்தூரில் சேர்ந்தாராம். சேர்ந்து அங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாராம். அதன் பிறகுதான் அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் கிருபையிலும் மனித தயவினாலும், மனுஷனுடைய தயவும் வேணும், அவர் தேவகுமாரன் தான், மனுஷனுடைய தயவினாலும் அதிகமாய் விருத்தடைந்தாராம். கீழ்ப்படிதல் இருந்தது. அதான் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுவாங்க. அப்பா அம்மா பேச்சை கேட்டு யார் நடக்கிறாங்களோ அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள். தேவனுக்கு யார் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டு நடப்பார்கள். அதனால் அப்பா அம்மா நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, இப்போ அப்பா அம்மா ரட்சிக்கப்படல, டேய் வாடா தீபாவளி எப்படின்னு கொண்டாடுறா, இதுதான் நீ ஒரு இது போடுறாரு, ஒரு இது கேண்டில் கொளுத்துறா, நீ தீபம் வீடன்னா இல்லைம்மா, அது உங்களோடு இருந்த போது நடந்த காரியம். இப்பொழுது நான் கர்த்தருடைய பிள்ளையாக மாறிவிட்டு நான் செய்ய மாட்டேன், தைரியமாக சொல்லலாம். அங்கே பாஸ்தா பார்த்துங்கிறாங்க, டே எப்படிரா அடுத்த வருஷம் நாங்கள் இருக்கிறவங்களோ இல்லையோ, அவங்க ஒரு போடுவாங்க, அடுத்த வருஷம் நாங்கள்லாம் உயிரோடு இருக்கிறவங்களோ இல்லையோ, நீ இப்படிவே முடியாதுன்ற எப்படிப்பா அப்படின்னு அவங்க ஒரு போட்ட உடனே பொண்ணோ பையனோ என்ன பண்ணுவாங்க, நான் செய்யக்கூடாதுமா கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு சொல்லினே செஞ்சிருவாங்க. அங்கே தான் கன்னி வலையில் மாட்டிக்கிற மாதிரி அர்த்தமா. ஆகையினாலே அருமையான தேவ ஜனமே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் உன்னை உயர்த்தும், உன்னை வாழ வைக்கும், உனக்கு சுகத்தை கொடுக்கும், உன்னை பலப்படுத்தும், உனக்கு ஞானத்தை கொடுக்கும், உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நீ எங்கு போனாலும் பட்டணத்திலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ கையெடுக்கிற வேலைகளெல்லாம் கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். இப்படி சொல்லிக்கொண்டே போகிறார். அதுக்கு முக்கிய காரணம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னிடத்தில் இருக்க வேண்டாம். இங்கே சொல்கிறார் நீதிமொழி 4:10, என் மகனே என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசு நாட்கள் அதிகமாகும். அவரே சொல்கிறார், ஆண்டவரே சொல்கிறார், என் வார்த்தை ஏற்றுக்கொண்டா போதும்பா, உன் ஆயுசு நாட்கள் அதிகமாகும். அதான் ரகசியங்க. கர்த்தருக்கு பயந்தால் போதும், நல்ல ஞானம் தருவார். 111ஆம் சங்கீதம் இருக்குதா? 111 5 வசனம். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார்,
தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். ஆமேன். இங்கேயும் சொல்கிறார் பாரு, யாரெல்லாம் அவருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்கிறாராம்? ஆகாரமே கொடுக்குறாராம். சாப்பாடு போடுவாரா ஏசாமி? சோம்பேறித்தனமாக நான் இதை உட்காந்துக்கிறேன், எனக்கு அவர் சாப்பாடு கொண்டாந்து கொடுக்கட்டும். உன்னால் முடியல, வேலை செய்ய முடியல, உனக்கு பலம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக யாருக்கிட்டே கொடுத்து அனுப்புவார். நீ நல்லா வைக்கிற, நீ எழுந்து போகிறது கூட கஷ்டப்பட்டு அவர் கொண்டாந்து கொடுக்கட்டும் பார்க்கலாம் சர்த்து பண்ணினா அடிதான் கொடுப்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறாராம். கர்த்தருக்கு பயப்படணும். ஏன் நீ பட்டினியாக இருக்கிற? அது 10ஆம் வசனம் படி. அதுலேயே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே எங்கேயும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதுதான் ரகசியம். இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீதிமொழி 13ஆம் அதிகாரம் நான் நினைக்கிறேன். கடைசி வசனம் 25. நீதிமான் தனக்கு திருப்தியாக சாப்பாடு குறைவில்லாதபடி, நீதிமான் ரட்சிக்கப்பட்டவன், ஞானஸ்தானம் எடுத்தவன், கர்த்தரை ஆராதிக்கிறவன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் நீதிமான். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும். துன்மார்க்கன் கர்த்தருக்கு பயப்படாதனால துன்மார்க்கன் அர்த்தம். அவன் வயிறோ பசித்திருக்கும்னு சொல்றார். இப்போ 128ஆம் சங்கீதத்துக்கு வரலாம். 3ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை. ரெண்டு வசனத்தை பொதுவாக பேசிட்டார், ஜெனரலா. இப்போதான் குடும்பத்துக்கு வர்றார். மனைவி பிள்ளைகளை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாளாம். மனைவி எப்படி இருக்கணுமா? வீட்டோரங்கள், வீட்டு சுற்றிலுமா இருக்கிற ஓரங்கள்லாம் இருக்கிற திராட்சை கொடியை போல், கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாளாம். கனி கொடுக்காத திராட்சை கொடி இருந்தால் என்ன பிரயோஜனம்? கனி கொடுக்கணுன்னா ஆத்ம ஆதாயப்படுத்துறது, அநேகரை கர்த்தரிடத்தில் கொண்டு வர்றது. அப்படி எல்லா அக்கம் பக்கத்தில், எதிரில், பக்கத்தில், பின்னாடி எல்லாரிடத்துல அன்பாக பழகி அவளை ஆதாயப்படுத்திக் கொள்வது தான் கொடி. கொடி அப்படியே படர்ந்து அநேகரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும். கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அடுத்தது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும், உன் பந்தி, நீ சாப்பிட்ற பந்தி உட்காரியே, உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் எல்லாம் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்களாம். ஒலிவ மரம் நீண்ட ஆயுளுள்ள மரம். ஏசாமி அந்த கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜபிக்கும் பொழுது நிறைய ஒலிவ மரங்கள், ஒலிவ தோப்பு, அதில் சில மரங்கள் இன்றைக்கும் இருக்கிறதாம். 2000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவ்வளவு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நீண்ட ஆயுள் உள்ள மரமாது. அப்போ உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்று நீ நட்டுட்டா, விதை போட்டுட்டா, அந்த கன்று எப்படி வளருது? ஒலிவ மர கன்றுகள் போல் நீண்ட ஆயுசுடைய பிள்ளைகளாக வளரும். இன்னொரு அர்த்தம், ஒலிவ மரம் வளர்ந்து என்ன கொடுக்கும்? பழம் கொடுக்கும். ஒலிவ மரம் பழம் கொடுத்த உடனே பழத்தையும் சாப்பிடலாம், அதில் இருக்கிற அந்த விதைகள் அதை எடுத்து அவர்கள் ஆட்டுவார்கள் செக்கில். அது எண்ணெய். இன்றைக்கி உலகத்திலேயே அதிக விலையேறப்பட்டது, சுகத்தை கொடுக்கக்கூடியது, மருந்துக்கு பயன்படுத்தக்கூடியது ஒலிவ ஆயில், ஆலிவ் ஆயில், ஒலிவ எண்ணெய். அப்போ உன் பிள்ளைகள் பலன் கொடுக்கக்கூடியவர்கள், உன்னை காப்பாற்றக்கூடியவர்கள், உனக்கு ஒலிவ எண்ணெய் போல சுகத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க.
தாய் தப்பனுக்கு இல்லை இப்போ குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஏதாவது சுகமெல்லாம் போயிட்டு அவர்கள் எல்லாரும் உன்னை சேர்ந்து கவனிப்பார்கள் என்றது அர்த்தம். ஒலிவு மர கன்றுகள் பந்தியை சுற்றிலும். அப்போ பந்தி சாப்பிடும்போது எல்லாரும் உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுவார்கள் அர்த்தம். ஒலிவு மர கன்றுகளைப் போல என்ன ஆவார்களாம்? வளருவார்கள். வளருவார்கள் சொல்லுது. பழம் கொடுக்கிற கனி கொடுக்கிற வரைக்கும், ஆயில் கொடுக்கிற வரைக்கும் வளருவார்கள். வாசிக்கலாமா? ஏசாயா 54 அதிகாரம் 13 வசனம். நான் ரொம்ப அதிகமாக பிரசங்கிக்கிறது உண்டு, நேசிக்கிறது உண்டு அந்த வசனத்தை. உன் பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, சொல்றார் பாரு, உன் பிள்ளைகள் எல்லோரும், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம், பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். பெரிதா இருக்கு. எப்படி பார்க்குறாங்க உங்க பசங்க? உன் பொண்ணு எப்படிக்குது? கட்டி கொடுத்தியே, ஐயோ ஏயா கேட்குற, அப்பேற்பட்ட கொடுமைப்படுத்துகிறோம் என் பொண்ணுன்னு. உன் வீட்டுக்கு வந்துக்கிறவர்களை நீ எப்படி வச்சுக்கிற அப்படி தான் அங்கேயும் அவன் வச்சுன்னுப்பான். அது யோசிக்கணும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு உன் பிள்ளைகள் எல்லாரும். ஏன்னா உன் பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில், கர்த்தருடைய குடும்பத்தில், கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில், உன் குடும்பத்தில் வளர்ந்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள், கர்த்தரை ஆராதித்தவர்கள், கர்த்தரை துதிக்கிறவர்கள், கர்த்தரை பாடினவர்கள், அந்நிய பாஷை நிரம்பினவர்கள், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தரை அவர்களுக்கு போதிப்பாராம். நீ 1000 தாய் தப்பு முதல்ல கேட்பாங்க. வளர வளர அம்மா சொன்னாலும் அப்பா சொன்னாலும் இந்த வரேன் போகிறேன், வரம்மா, வந்து செய்கிறேன்பா, வந்து செய்கிறேன் டாடி, வர இருமம்மி போயின்னு இருப்பாங்க. ஆனால் என் கர்த்தர் செய்யப்பா, உங்கள் அம்மா சொன்னாங்களே வழியில் நீ நடந்துக்கும் போது சொல்லுவார் கர்த்தர், ஆவியானவர் பேசுவார். மகன், உங்கள் அம்மா அவ்வளோ சொன்னாங்களே, நீ ஏன் அந்த வார்த்தையை உதறி தள்ளிட்டு வந்துட்டு? இல்லைப்பா, அவங்க சொன்னது நல்லது தானப்பா அப்படின்னு கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டே வருவார். 32 சங்கீதம் 8 வசனத்தை வாசிக்கலாம். நான் உனக்கு போதித்து, நான் பாரு இங்கே கூட சொல்கிறாரு, அங்கேயும் உன் பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் போதி பண்ணுறாரு. இங்கே என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு போதித்து. அடுத்தவன் போதிக்க வேண்டியதில்லை. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி, நீ எந்த வழியில் நடக்கணும், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அவர் காட்டுற வழியில் தான் நடக்கணும். நம்ம இஷ்டம் போல நடக்கக்கூடாது, மனமானபடி போகக்கூடாது. 20 சங்கீதம் 4 வசனத்தை வாசிக்கலாம். அவர் உமது மன விருப்பத்தின்படி, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். ஆமென். இந்த பாடல் எல்லாம் நான் ஈஜிப்ராவில் இருக்கும் பொழுது, நான் நினைக்கிறேன் 99 இல்லைன்னா 98 இருக்கலாம். அந்த கல்லறையில் உட்காந்து தான், அங்கே ஒரு பெரிய இந்து கல்லறை இருக்கும், அதில் உட்காந்து அந்த பாடலெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். அப்போ தான் இந்த பாடல்களை எழுத ஆரம்பித்தது. உன் மன விருப்பப்படி உனக்கு தந்திடுவார், உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றி முடித்திடுவார். உன் மன விருப்பப்படி உனக்கு தந்திடுவார், ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றி முடித்திடுவார். உன் வேண்டுதல்கள் எல்லாமே கேட்கப்படும், உன் வேதனைகள் எல்லாமே தீர்க்கப்படும். உன் வேண்டுதல்கள் எல்லாமே கேட்கப்படும், உன் வேதனைகள் எல்லாமே தீர்க்கப்படும். ஹல்லேலூயா, ஓஹோ ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓஹோ ஓசன்னா. காலம் வரும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரே, நேரம் வரும்போது நிச்சயமாய் உயர்த்திடுவாரே. காலம் வரும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரே,
நேரம் வரும்போது நிச்சயமாய் உயர். எப்பையா நேரம் வர்றது? இன்றைக்கே வரும். இந்த வார்த்தை நீ கேட்கும் பொழுதே அந்த நேரம் உனக்கு கிடைக்கலாம். அநேகர் பிள்ளைகள்னு ஹாஸ்பிட்டலில் டாக்டர்மாக ஓடிக்கொண்டு இருக்கிற கர்த்தர் வேதத்தில் எழுதி செக்கில் சைன் போட்டு மாதிரி அவன் கொடுத்துருக்கிறார். 127 சங்கீதம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், சொத்து. இந்த வசனத்தை வாசி. 127:4. வயிற்றில் ஒரு கையை வச்சுக்க, வசனத்து மேலே ஒரு கை வச்சுக்க, ஜெபம் பண்ணு. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். இன்றைக்கு நீ செய்து பார். இந்த வார்த்தை கேட்ட உடனே 113 சங்கீதம் 9 சொல்லுது, மலடியை, பிள்ளையில்லாதவளை கர்த்தர் பிள்ளைதாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறாராம். கடைசி வசனம் 9ஆம் வசனம், மலடியை சந்தோஷ பிள்ளைதாட்சின்னா பிள்ளை பெற்றவளுக்கு தான் பிள்ளைதாட்சின்னுவாங்க. மலடியை சந்தோஷமான பிள்ளைதாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிற. பிள்ளைகள துரத்துருவாங்க, வேற ஒரு கல்யாணம் கட்டிடுவானுங்க. இங்கே சோமசுந்தரபாளைய சபைக்கு அப்போ மேரியம்மா வீட்டில் நடத்தி நிற்கும்போது தாய்மார் கூட்டத்துக்கு ஒரு சகோதரி வந்தது. கல்யாணம் ஆகிட்டு 9 வருஷம் ஆச்சு, பிள்ளை இல்லைன்னு. அந்த தாய்மார் கூட்டத்தில் வந்து அழுதது. நம்ம வசப்பாளையத்தில் இருக்கிற யசோதா அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கு ஏன் மாடுற கர்த்தர் தருவார். இல்லையா, என் புருஷனுக்கு வேற ஒரு பெண்ணு பார்க்குறாங்க. முதல்ல எங்கள் வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். நான் அவளோடவே வாழ்ந்துறேன்னு, என்னோட வாழ்ந்துறேன்னு சொன்னார். ஐயா, இப்போ அவங்க சொல்கிறபடி அவங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் சொல்கிறாங்க, அவங்க அம்மா அப்பாலாம் சொல்கிறாங்க. அவர் ஒப்புக்கொண்டார், என்னை வேண்டாம் என்ற அளவுக்கு வந்து விட்டார். அப்படி இந்த பிள்ளை ரொம்ப தேம்பி அழுகுது. நாங்கள் ஒன்றும் சொல்லலை, கர்த்தருடைய வார்த்தை தான். அந்த வார்த்தை இந்த மகளுக்கு சொல்லி, இந்த வசனம் தான் இந்த 113 சங்கீதம் 9ஆம் வசனம், மலடியை சந்தோஷமான பிள்ளைதாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுவார். உன்னை வீட்டில் குடியிருக்க, உன் புருஷனோடு குடியிருக்க பண்ணுவாருமா, உன்னை பிள்ளைதாட்சியாக மாற்றுவார். இந்த வசனத்தை நீ படிச்சிருக்கிறியா? ஆமாய்யா, படி 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 படி. அந்த பிள்ளை எது கொஞ்ச நாள் வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் வந்திருக்கோம். அதுக்குள்ளேயே அவங்கெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போயிட்டு பிறகு ஃபோன் பண்ணுது, ஐயா கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், இப்பொழுது நான் கர்ப்பவதியாக இருக்கிறேன். பிள்ளையெல்லாம் பிறந்தது, சுகப்பிரசவம் தான். என்ன பேர் வைக்கணையா? நீங்களே எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபம் பண்ணி முடிவெடுத்துங்கம்மா அப்படின்னு. ஏஞ்சிலுன்னு வைக்கிட்டுங்களா? ஐயா சரி வச்சுங்கம்மா, நான் வந்து சாட்சி சொல்கிறேன்ச்சு. எப்படி வசதி எப்படி இருக்குமோ தெரில. அதே போல் தான் இங்கே கோரமங்கலாவில் நான் கடந்த முறை கூட பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறேன். தன்னுடைய கடைசி மைத்துனருக்கு திருமணம் செய்துவிட்டு மரவணன்வாங்க ஊர்வலம் போகிறதுக்கு சென்னைக்கு போகிறாங்க. சென்னையிலேருந்து பொண்ணு எடுத்தவங்க போகும்போது கிருஷ்ணகிரி அந்த டவுனில் என்னது அந்த ஹோட்டலுங்கெல்லாம் அங்கங்கே இதை கட்டிட்டு அப்புறமா புறப்பட்டு போதே மலகம். இல்லை அந்த ஊர் என்ன ஊர் சூளகிரி. சூளகிரி தாண்டிட்டா ரொம்ப மலை, 2 பக்கமும் மலைகளும், ரொம்ப டவுன், ரொம்ப வேகமாக போகும் வண்டி, ஸ்லிப் ஆகும். இவங்க போனது மாருதி வேனில் போயிருக்கிறாங்க. ஓட்டின்னு போனது இந்த சகோதரி தான், சகோதரியுடைய புருஷன். கர்த்தரை ஆஸ்வதிப்பார். அப்போது வண்டி ஸ்லிப் ஆயிடுச்சு, போய் பல்ட்டி அடிச்சிச்சு, 3 பல்ட்டி அடிச்சுட்டு அவங்க அப்பா இறந்துட்டார். அவர் ரொம்ப பக்தி உள்ள மனுஷன், மோகன்தாசன், கோரமங்கல சபைக்கு மூப்பர், எத்தனையோ வருஷம் இருந்தவர். அவங்க குடும்பமெல்லாம் எங்களை அதிகமாக என்னையும் நேசிக்கும். நானும் அடிக்கடியாக வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுவது உண்டு. அவரை கொண்டு வந்து அடக்கமெல்லாம் செய்யிட்டாங்க. இந்த வண்டி ஓட்டின தம்பிக்கு
கொஞ்சம் அடிபட்டது, கால் பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க மனைவிக்கு பேக் போன், முதுகு தண்டில் அடிபட்டுட்டு செக்கப்பெல்லாம் போய் சுகமானாங்க. ஆனால் பிள்ளை உனக்கு பிறக்க வழி இல்லை, ஏன்னா பேக் போன் உனக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு எதுக்கோ 2வது வருஷத்துக்கு எதுக்கோ ப்ரேயர் நினைவு நாள் ஜபத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன். அந்த பிள்ளை அழுது தனியாக என்னை கூட்டின்னு போய் உட்கார வச்சு, இப்படி டாக்டருங்கெல்லாம் சொல்லிட்டாங்கய்யா, என்ன செய்யுது, ஓன்னு அழுது. நான் வேறு ஒன்றும் சொல்லித்தரல அந்த மகளுக்கு. இந்த 113ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை தான் சொல்லிக் கொடுத்தேன். அது மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுமா. வாக்குரைத்தவர் வாக்கு மாறவே மாட்டார். வாக்குரைத்தவர், அதை தான் எபிரேயர் 11:11 சொல்லிக் கொடுத்தேன். எபிரேயர் 11:11 நான் வாக்களித்தவர் உண்மையுள்ளவர் அப்படின்னு சொல்லி, சாராள் வயது சென்றவளாக இருந்தும் பலனடைந்து பிள்ளை பெற்றாள் என்று வேதம் சொல்கிறது. இந்த 2 வசனத்தின் மேல் நீ வாசித்து நீ ஜெபிக்கிற வேளையில் வாசித்து அது மேலே கை வைத்து ஜெபம் பண்ணிடு. நீ ஜெபம் பண்ணுமான்னு. கடந்தது 1.5 வருஷம் 2 வருஷம் கடந்து போன பிறகு ஒரு முறை எனக்கு ஃபோன் செய்தது. நான் சர்ச்சில் இருக்கிறேன், நான் வீட்டில் இருக்கிறேன். அப்பா பாஸ்தாப்பா நீங்கள் வரணும். ஏம்மா? கர்த்தர் எனக்கு பிள்ளைகளை கொடுத்தாரப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஒன்றும் இல்லைப்பா, ட்வின்ஸ் ரெட்டை பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாருப்பா, 2 ஆண் பிள்ளைகளுப்பான்னுச்சு. சந்தோஷத்து மேல் சந்தோஷம். இன்னொரு காரியம், நீங்கள் தான்ப்பா வந்து பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு அந்த மகள் சொன்னது. அப்போ காலையிலே வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டு போயிடுங்கப்பா அப்படின்னு. இல்லைம்மா, சண்டே நான் சபையெல்லாம் நடத்திட்டு தான் வர முடியும் அப்படின்ட்டு 11 மணிக்கு 11:30 அங்கே 1 மணிக்கு வந்து கோரமங்கலாவில் அந்த 2 குழந்தைகளை வாங்கி பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்தேன். அவர்களை நினைத்த தேவன், என் பிள்ளை என்று எப்போ பார்த்தாலும் அழுது கொண்டிருக்கிறியே, டாக்டர் தேடி போகிற, அவங்க இது டாக்டருங்கெல்லாம் இப்போ இருக்கிற டாக்டருங்கெல்லாம் அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான், அது உனக்கு அப்படி ஆயிடுச்சு, உனக்கு இப்படி ஆயிடுச்சு, உனக்கு கருப்பை கூடலை, செனமட்டை கூடலை, உனக்கு அந்த கட்டிக்குது இந்த கட்டிக்குது நீர் கட்டிக்குது எத்தேவன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் எந்த கட்டி இருந்தாலும் கர்த்தர் அவரால் மாற்ற முடியும். உன்னுடைய அந்த கர்ப்ப சுத்தமாக்கி உனக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்க தேவன் தவிர வேறு யாராலையும் முடியாது. நீ கை வைத்து ஜெபம் பண்ணு, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். போன வாரத்தில் ஒரு சகோதரி எனக்கு ஜெபம் பண்ணுது. சித்தாப்புரம் இருக்கும்போது அடிக்கடி ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ளும் அந்த மகள், ஜெபமணி என்று பெயர். கடந்த வாரத்தில் 4 மாவீட்டில் கூட இந்த நவம்பர் 1 அந்த மகளை சாட்சி சொன்னது, ஜெபமணி என்று சொல்லி ஜெபம் கொடுத்தாங்க அந்த மகளுக்கு. அங்கே போயிருந்தது. அப்போ அந்த மகளும் இப்படி தான், பிள்ளை இல்லை, ரொம்ப வருஷம் இந்த வசனங்களை தான் சொல்லுவேன் நான். சொல்லிட்டு கண்டிப்பாக விசுவாசத்தோடு நீயும் புருஷனை ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கொடுப்பார். அந்த மகன் சொன்னது, அப்பா எனக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, ஒரு பெண் குழந்தை. அப்படி சந்தோஷமாயிடுச்சு. 3வது காரியம், மனைவிக்கு பிள்ளைகள் என்றா புருஷன் மேலே மனைவிக்கு சந்தேகம் ஏற்படும். ஆனால் ஈசாக்கு ரெபெக்காளை திருமணம் செய்து வந்து 20 ஆண்டுகள் கடந்து போகிறது. 20 ஆண்டுகள் கடந்து போன பிறகும் பிள்ளை இல்லை. அப்போ வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய வம்ச வரலாறு. ஈசாக்குடைய வம்ச வரலாறு படி. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தான். இவள் பதான் அராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். நல்லா கவனிக்கணும். அவளை கல்யாணம் கட்டு வந்து 20 வருஷம் கடந்து போயிட்டுது. இப்பொழுது பிள்ளை இல்லை, மலடியாக இருக்கிறாளாம். மலடின்னு சொல்லுது வேதம் ரெபெக்காளை.
மலடியாயிருக்கிற தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜெபம் பண்ணினான். பிள்ளை இல்லாத குடும்பத்தாருக்கு சொல்கிற கணவனும் மனைவியும் உட்காந்து, புருஷன் உன் மனைவின் வயிற்றில் கை வைத்து நீயும் ஜெபம் பண்ணு, அந்த மகளும் அந்த மகள் கை வைத்தா அந்த கை மேலே நீ கை வச்சு ஜெபம் பண்ணிப்பார். கர்த்தர் கொடுத்ததுக்கு கொடுன்னு கேட்காத, கொடுத்ததுக்காக சோத்திரம் ஆண்டவரே செய்து பார். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை நிச்சயமாக கேட்டு உனக்கு பதில். இதுதான் ரகசியங்கள், இப்படி தான் இருக்கிறது. அதை நம்ம கடைப்பிடிச்சாவே போதும். அடுத்தது, வாலிப பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலையேன்னு சில பெற்றோர்களுக்கு, அது பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலாம் ரொம்ப கஷ்டம். கர்த்தர் சொல்கிறார், 37ஆம் சங்கீதம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு இப்பதான் சொல்றார், உன் வழியை. டாக்டர்களையோ நர்ஸுகளையோ ஹாஸ்பிட்டலில் தேடுற வழியை நிறுத்து. உன் பொண்ணுக்கோ பையனுக்கோ பொண்ணு பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு பாஸ்டங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லு. எதனா ஒன்று பாருங்க. ஏன்னா கர்த்தர் எங்களுக்கு பொண்ணு பார்க்குற மாப்பிள்ளை பார்க்குற வேலை, தரகிற வேலை கொடுக்கல. அது ரொம்ப பேர் தப்பாக நீங்கள் புரிஞ்சுன்னுக்கிறீங்க. நீ ஜெபம் பண்ணு. பிள்ளை பெற்றவங்க நீங்கள், நாங்களும் ஜெபம் பண்ணுறோங்க உங்களுக்காக. யாருன்னா பாருங்கய்யா, நான் ஒருத்தன் பார்க்குற சொல்கிறேன், கொடுத்துருவியா? அவனுக்கு 45-50 வயசாகுது, குடிகாரனாக்கிறான். சிஸ்டர், இப்போல்லாம் மனம் திரும்பிட்டு நல்லா ரட்சிக்கப்பட்டு வந்துக்கிறோங்க, கொடுங்க, நான் கொடுத்துருவியா? பாஸ்டங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுற மாட்டீங்க நீங்கள். ஆகையினால கர்த்தர் உனக்கு ஞானம் கொடுத்துருக்கிறார், உனக்கு அறிவு கொடுத்துருக்கிறார், உனக்கு புத்தி கொடுத்துருக்கிறார். இந்த வசனங்களை வைத்து உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. காரியத்தை அவரே வாய்க்க பண்ணுவார், அவரே நடத்தி முடிப்பார். அதை விட்டுட்டு எங்களுக்கு சொல்லி ஜெபம் பண்ண சொல்கிறது நல்லது, நாங்கள் பண்ணுவோங்க தான். நீ எதேதோ திட்டம் போட்டுக்கொண்டு, இன்னொரு நல்ல கவனிக்கணும், சில குடும்பங்களில் சில காரியங்கள், சில ஜெபத்தை கேட்காதபடி சில காரியங்கள் நடமாமல் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? நமக்கு சில தனிப்பட்ட விருப்பங்கள், ஆசைகள் இருக்கிறது. அநேக ரட்சிக்கப்பட்ட ஸ்திரீகள், நான் வெளிப்படையாக பேசுகிறேன், பொண்ணு வெள்ளி நகை மீது உனக்கு ரொம்ப அலாதி பிரியம், சொத்து மீது, பணத்தின் மீது. கர்த்தரை விட சொந்தக்காரர்களாக நீ தூக்கி வச்சு கொண்டாடுற. இல்லை, கர்த்தர் தான். அல்லேலூயா. ஒரு சகோதரி எனக்கு தெரியும், நல்ல வசதி உள்ளவங்க இன்றைக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு திடீர்னு நோய் வந்துடுச்சு, இன்னும் தீரலை, லட்சமாக செலவு செய்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? நான் இன்னைக்கு சொல்கிறேன், அந்த சகோதரிக்கு அளவு கடந்த சொத்து, நகை, நட்டு மேலே அதிகமான பிரியம். அதை எடுத்து கர்த்தரை நோக்கி பார், அது உன்னை காப்பாற்றாது. இன்றைக்கி திடீர்னு சிக்காயிட்டு நீ ஹாஸ்பிட்டலுக்கு ஓடின, நீ விரும்பின சைனு, நீ விரும்பின ஜிமிக்கி, நீ விரும்பின மோந்திரம் உன்னை காப்பாற்றுச்சா? அது வேணும் அடமானம் வச்சு டாக்டருக்கு செலவு பண்ணலாம். ஒரு மாதம் இருக்கும் சிதாபுர சபைக்கு, அவங்க கொஞ்சம் மீடியமாக தான் வருவாங்க. ஆனால் அந்த சகோதரி திடீர்னு அவங்க ஜமான் கையை தூக்கும்போது கையெல்லாம் வளையல், நான் அவங்க வளையல் போட்டதை பார்த்ததே இல்லை. அப்படி டக்குன்னு மறைச்சிக்கினாங்க முந்தானியில். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நல்லா ஜபிக்கிறவங்க, வேதத்தை வாசிக்கிறவங்க. அப்போ இந்த ஆசைகள்,
இந்த பூவாசை, இந்த நகை ஆசை, இந்த வளையல் ஆசை, இந்த புடவை ஆசை வேண்டான்னு சொல்லலை. உனக்கு தகுதியானதை எடுத்துக்கோ, தேர்ந்தெடுத்துக்கோ. என் அழகெல்லாம் நீங்கள் தான்ப்பா, என் அலங்காரமெல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஐயா, பிள்ளைங்களுக்கு வேலை இல்லையா? கேளு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியத்தை அவரே வாய்க்க பண்ணுவார். உன் பிள்ளைங்க சர்ச்சைக்கே வரமாட்டேறாங்க, எவ்வளோ சொன்னாலும் வேலை வேலைன்னு ஏமாற்றிட்டு போகிறாங்க. ஏதாவது கர்த்தர் தொட்டார்னா அப்போ உழுந்து பிறந்து அடிச்சுக்கிட்டு ஓடி வர்றது. அதுக்கு முன்னாடியே வந்து சேரலாம்ல, கர்த்தரை தேடி வரலாம்ல. நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரின் ஆசீர்வாதமே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் தான் நம்ம ஆசீர்வதிக்கணும், உலகம் அல்ல. பிசாசு கூட ஆசீர்வதிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற ஆளுங்களெல்லாம் பிசாசு கொடுக்குற ஆசீர்வாதத்தில் தான் வாழ்ந்துருக்கிறாங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை, அது நமக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார்னா அதனோட வேதனை கூட்ட மாட்டார். வேதனை நாம தான் உண்டு பண்ணிக்கோங்க. என்ன இது சரியில்லையே, இந்த சாமான் சரியில்லையே, இந்த வீடு கட்டணம் சரியில்லையே, சர்ச்சு சரியில்லையே. கர்த்தர் கொடுத்துட்டார், சோத்திரம். ஏதோ எங்கள் வீட்டுக்காரர் புத்தி இல்லாத கட்டார், எங்கள் பையனும் வீட்டுக்காரனும் சேர்ந்துன்னு. கர்த்தருக்கு சொல்லு. ஏன் எங்கள் சொன்னபடியெல்லாம் செஞ்சவர் உன் ஜபத்தை கேட்க மாட்டாரா? கேட்பார், திருப்தி அடையணும். சில காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறது? எப்போ பார்த்தாலும் நகையை பற்றி பேசுகிறோன்னு வேறு என்னத்தை பற்றி பேசுறது? எப்போ பார்த்தாலையும் பேசிக்கூட நீ அப்படியே போட்டு வரேன்னா எவ்வளோ தைரியம், எவ்வளோ கீழ்ப்படியாத தன்மை உனக்கு. அதை யோசிக்கிறேன். நீ நான் சொல்கிறத மட்டும் பேசுகிறியே. அதனோடு அவர் வேதனையை கூட்டார், கூட்டி தரமாட்டார். வேதனை வராது அது நிமித்தமா. நீ எத்தனை குடும்பங்களை நகை நட்டு பிரச்சனைங்க, நல பிரச்சனைங்க, சொத்து பிரச்சனைங்க போராடினுக்கிறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பார்த்தா அப்படியே எரிஞ்சு கொள்றீங்க. பேசுறது கூட இல்லை. ஒரே வயிற்றில் பிறந்தவங்க தான். 27ஆம் வசனம் படிப்பா. கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல். நல்ல கவனி, இன்றைக்கு பிரசங்கமே கர்த்தருக்கு பயப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். வேறு எதுவும் பண்ணாது. நீ கரிசோரே திறந்து ஆயுசு நாள் கூடி வந்துடும் நினைக்காத. கர்த்தருக்கு பயப்படுறது தான் ஆயுசு நாளை பெருக பண்ணும். துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். துன்மார்க்க அநியாயம் பண்றவன் நேற்று நல்லா இருந்தானப்பா, அவ்வளோதான். இது ஒரு தம்பி, ஒரு நடிகர், கன்னடா நடிகர், எனக்கு இப்போ தான் அவருடைய காரியங்களெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க. ரொம்ப எனக்கு கூட மனசு கேட்டு கஷ்டமாயிடுச்சு. எவ்வளோ ஏழை பசங்களுக்கு, வயதானவர்களையும் பிள்ளைகளை அனாதைகளையும் அவர் நிறைய ஹாஸ்டலில் ஏறக்குறைய 1800 2000 பேரை வச்சு சாப்பாடு கொடுக்குறார். வர்றவங்களுக்கு அவர் வீட்டை தேடி போனால் நல்ல பட்டு புடவை, தங்க வளையல் எல்லாம் கொடுத்து காசு கொடுத்துட்டு போகிறான். அப்பேற்பட்ட அந்த இளம் நடிகர் திடீரென்று மரித்து போனார். அவர்களுக்கு பேர் இழப்பு தான். அந்த குடும்பத்தையும் அவர் மனைவி மக்களின் கர்த்தர் ஆறுதல் படுத்தட்டும், ரட்சிப்புக்கும் படுட்டும். சோத்திரம். ஏன் சொல்கிறேன்? கர்த்தர் தான், கர்த்தருக்கு பயப்படுத்தான் ஆயுசு நாளை பெருக பண்ணும். அருமை தேவ ஜனமே, 128ஆம் சங்கீதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவன் வழிகளெல்லாம் படிப்பா. அந்த வசனத்தை இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து, சபையிலிருந்து அர்த்தம்.
கர்த்தர் சீயோனிலிருந்து சபையிலிருந்து உன்னை ஆஸ்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நீ நாளெல்லாம் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேம் என்றால் சமாதானம், தேவ பக்தி நிறைந்த வாழ்வு. எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும். இப்பதான் சொல்றாரு, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும். உன் பிள்ளைகளுக்கு திருமணமாகும், அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைகளுக்கும் பிள்ளை பிறக்கும். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும். இஸ்ரவேலுக்கு கடைசிதான் சமாதானம், யுத்தமெல்லாம் முடிஞ்சு இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஒருவேளை அது வரைக்கும் உயிரோடு கூட ஒன்று நான் வைப் பண்ணுறாரு அவர். அது அவருடைய சித்தம். முதல் வசனத்தை மறுபடியும் பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். அவன் தான் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படணும், முதல் பாயிண்ட். அடுத்து அவர் காட்டுகிற, அவர் சொல்லுகிற வழிகளில் நடக்கணும். அவன்தான் பாக்கியவான். அவனுக்கு தான் நன்மையும் பாக்கியம் உண்டாகும். அவன் பிரயாசத்தில், அவன் கையின் பிரயாசத்திலே அவன் சாப்பிடுவானான். அவன் மனைவியும் ஆஸ்வதிக்கப்பட்டவளாக இருப்பாள். அவன் பிள்ளைகளும் வலிவமர கன்றுகளைப் போல நல்ல பலசாலிகளாக பலன் கொடுக்குறவளாக இருப்பாங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கற்றுக்கொள்வோமா? காலையில் எழுந்துரு, காலையில் ஜெபத்தை கலந்து கொள், கர்த்தர் வேதத்தை தியானம் பண்ணு. உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணு. தவறாமல் தேவாலயத்துக்கு வா. உனக்கு நீ சம்பாதிக்கிற சம்பாதியத்தில் கர்த்தருக்கு தசமபாகத்தை செலுத்து. உன் பெற்றோர் கீழ்ப்படிந்து நட. உன் கூட பிறந்தவர்களை நேசி. சபை ஊழியக்காரர்கள் கனம் பண்ணு. சபையை நேசி. கர்த்தரை அதிகமாக நேசி. கர்த்தர் இன்றைக்கு உனக்கு புத்திர பகத்தை கொடுத்து விட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உன் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட ஜெபிக்கிற வாழ்க்கையை ஏற்படுத்திட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உன் பிள்ளைகளுக்கு வேலை, நல்ல வேலையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்? நீ கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பித்து விட்டாய். அதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு ஆரம்பமாயிடுச்சு. ஜபிப்போமா? கர்த்தரை நோக்கி நாம் ஜபிக்கலாம். நம்ம இதில் தம்பி இஸ்ரவேல் ஜபிக்கிட்டோம். ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಹಾಲೆಲೂಯಾ, ಹಾಲೆಲೂಯಾ, ಹಾಲೆಲೂಯಾ. ರೀಕ ರಬಲ ಶತುಕ ರಬತ್ತ ರಬ. ಸ್ತೋತ್ರ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ಕರ್ತನೆ, ನಮ್ಮನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ನಮ್ಮ ಸ್ವರ್ಗೀಯಾದ ತಂದೆಯಾದ ದೇವರೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಬರುತ್ತೇವೆ ರಾಜ. ಹೌದು ಕರ್ತನೆ ಅಪ್ಪ, ವಿಶೇಷವಾಗಿ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ತನೆ ದೇವದಾಸರ ಮುಖಾಂತರ ನೀವು ಮಾತನಾಡಿದ ಒಂದೊಂದು ವಾಕ್ಯಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಹೌದು ಕರ್ತನೆ ಅಪ್ಪ, ನಿಮಗೆ ಭಯಪಡುವುದೇ ಕರ್ತಾವೆ. ಹೌದು ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ, ಕಾಲವು ಎಚ್ಚರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಸತ್ಯವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡೋದು ಸ್ವಾಮಿ. ಹೌದು ಕರ್ತನೆ, ವಿಶೇಷವಾಗಿ ಕೇಳುವಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಸ್ವಾಮಿ ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಕರ್ತನೆ ಕೇಳಿ ಕರ್ತನೆ ಹೃದಯದಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಂಡು ಸ್ವಾಮಿ ನಿಮಗೆ ಭಯಪಡುವರಾಗಿದ್ದು ಸ್ವಾಮಿ, ಭಯಪಟ್ಟು ಕರ್ತ ನಿಮಗಾಗಿ ಜೀವಿಸುವಂತೆ ಕರ್ತಾವೆ, ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲುವಂತೆ ಕರ್ತಾವಪ್ಪ ನೀವು ಕೃಪೆ ಮಾಡಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ ಸ್ವಾಮಿ. ಹೌದು ಕರ್ತ, ಅಧಿಕವಾಗಿ ನಿಮಗಾಗಿ ಕರ್ತಾವೆ ನಿಲ್ಲುವಂತೆ ಕೃಪೆ ಮಾಡು ಸ್ವಾಮಿ. ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಬೆಳೆಯುವಂತೆ ಕೃಪೆ ಮಾಡು ಸ್ವಾಮಿ. ಸತ್ಯದಲ್ಲಿ ಬೆಳೆಯುವರಾಗಿ ಬದಲಾಯಿಸುವಪ್ಪ ಕರ್ತಾವೆ. ಎಲ್ಲ ಅವರ ಜೀವಿತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಇರುವಂಥ ಎಲ್ಲ ಬಲವೀನತೆಗಳು ತೆಗೆದುಹಾಕಿ ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮ ಬಲದಿಂದ ತುಂಬಿಸಿ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀಯಪ್ಪ. ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನೀವು ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟು ಕರ್ತಾವೆ. ಶೇಷವಾಗಿ ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿ ಕೊಡ್ತಾನೆ. ಶೇಷವಾಗಿ ನಿಮ್ಮ ಭಯವು ಕರ್ತಾವೆ ಅವರಿಗೆ ಇರಲಿ ಸ್ವಾಮಿ, ನಮಗೂ ಇರಲಿ ಕರ್ತಾವೆ. ನಿಮ್ಮ ಭಯದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತೆ ಕೃಪೆ ಮಾಡು ಸ್ವಾಮಿ. ನಿಮಗೆ ಮಾತ್ರ ಭಯಪಟ್ಟು ಕರ್ತಾನೆ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಮಾತ್ರ ಬೆಳೆಯುವಂತೆ ಕೃಪೆ ಮಾಡಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಅರ್ಪಣಿಸ್ತೀಯಪ್ಪ. ಎಲ್ಲ ಸ್ತುತಿಯು ಘನವು ಮಹಿಮೆ ನಿಮ್ಮೊಬ್ಬರಿಗೆ ಸಲ್ಲಿಸ್ತಪ್ಪ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಿಂದ ಬಿಡುತ್ತೀವಿ ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯಾದ ಒಳ್ಳೆ ತಂದೆಯಾದ தேவரே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுகிற எங்கள் அனைவரோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.